முருகதாஸ் டைரக்ஷன்ல ஒரு ஒஸ்டான படம் சொல்லணும். அவர் நிறைய முக படம் அதுல இது ஒரு ஒஸ்ட் தான், இது ஒரு ஒஸ்டான படம். பிடிக்கல எனக்கு பர்சனலி. எந்த படம் வந்து எனக்கு கனெக்டுமா இல்லை ஒர்க் ஆகல. பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா பிஜிஎம் போடலாம். ஃபுல்லா பிஜிஎம் தான் இருக்கு. படம் தொடங்குனதுல இருந்து டைட்டில் கார்டுல இருந்து ஃபுல்லா மியூசிக் தான். மியூசிக். அதுவும் படம் வந்து எந்த விதத்துலயும் வந்து இன்ட்ரெஸ்டா இல்லை. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில சந்திக்கிறதுல சந்தோஷம். அதாவது நான் ஜது, அதோட மிஸ்டர் கிஷோர் எல்லாருமே சேர்ந்து இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா மதராசி படத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்ன படங்கள் பாக்குறதுன்றது எங்களுக்கு மிகவும் ஒரு பிடித்தமான விடயம். அதுக்காக வேண்டி இன்னைக்கு, அதாவது என்ன டேட் ஆகுதோ 5ஆம் தேதிடா. ஸோ 5ஆம் தேதி இன்னைக்கு. ஸோ 5ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 5 படத்தை பார்க்கறதுக்காக வேண்டி இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ஏரியாவில் இருந்து பக்கத்துலேயே ஒரு தியேட்டர் இருக்குது. அதாவது மாங்காட்டில் அந்த தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டருக்கு நாங்கள் இப்போ போகிறதில்ல. காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தியேட்டர் வந்து ஒரு தியேட்டரே இல்லை சொல்ல போனால். ஏன்னு சொன்னால் அதில் வந்து படங்கள் வந்தால் கூட அதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அந்த தியேட்டரில். எங்களுக்கு அதாவது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்துலேயும் தாளங்குடாலேயும் ஒரு பெரிய தியேட்டர் இருக்குண்ணே, மேசிவான ஒரு தியேட்டர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடித்தமான படத்தை மட்டும்தான் போடுவாங்க. பட் ஜிகே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படங்களை போட்டே இருப்பாங்க. என்ன லோ பட்ஜெட் படம் வந்தாலும் சரி, எப்படியான படங்கள் வந்தாலும் சரி, அந்த படங்களை வந்து போட்டே இருப்பாங்க. அதுக்காக வேண்டி நாங்கள் எப்போவுமே நாங்கள் சூஸ் பண்ணுற ஒரு தியேட்டர் ஜிகே. அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கல்லாரூடாக நாங்கள் ஜிகே சினிமேக்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாமே ஷோக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் வாங்க என்ன படத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்படி தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போவோம் ஒரு படம் பார்க்கறதுக்காக வேண்டி. நிறைய நாட்களில் ஏமாந்து வந்ததான் மிச்சம். அந்த வகையில் நானும் மிஸ்டர் கிஷோரும் சொல்ல முடியாத துயரங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கோம் அந்த படங்கள் பார்க்க போற இடத்துல. அதாவது நாங்கள் நிறைய அந்த கூலி படத்தை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு படம் பாரத்துக்கு முதலே ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்து அந்த படம் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டாங்க. சரி ஓகே, எனிவே படம் பார்த்தானே ஆகணும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து முதலாவது ரோல இருந்து நாங்க படம் பார்த்தோம். என்ன மொத்தம் 8 பேரா 9 பேர் பார்த்தோம் நாங்க. என்ன அதுவும் அப்ப பார்த்த இடத்த இப்படி இருந்தா நாங்க படமே பார்த்தோம். எங்களுக்கு டிக்கெட் கூட கிடைக்கல. ஆனா அந்த ஒரு நாங்க கொடுத்த அமௌண்ட் அந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவு இல்லைன்னு நான் சொல்லணும். அப்படி நிறைய படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வந்தும் கூட அந்த அளவு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை தரல என்ன சொல்ல. இப்போ ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படமும் ஒரு பெரிய ஒரு இதில் தான் கூட்டணியில் தான் ரிலீஸ் ஆகுது. அதாவது ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் எஸ்கே வந்து லீட் ரோல் எடுத்து இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காரு. ஸோ நம்ம வந்து போய் பார்ப்போம். என்ன பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அந்த ரிவ்யூவை தருவோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்க. என்ன என்ன சொல்ல விரும்புறியா? இல்லை என்னடா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆஃப்டர் லாங் டேஸ் கொஞ்ச நாள் கூடிய எங்களால் வீடியோஸில் வந்து தொடர்ந்து தர முடியாமல் இருந்தது. ஸோ பார்ப்பீங்க இனிமேல் கண்டினியூ எங்களோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். கூலி படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ரிவ்யூவை ஜதுகிட்ட கேட்போம். ஃபர்ஸ்ட் ஜது இங்கே வாங்க, இதராவோ கூலி படத்தை பற்றி சொல்லுங்க. நல்லாவே இல்லை. வேமா கதையண்டா கொஞ்சம் மெதுவாக கதைச்சிட்டு இருக்கா. நல்லா இல்லை. அதை டீட்டெயிலாக சொல்லி. நல்லா இல்லை. என்ன பிடிக்கல சொல்லு. இங்கே நடுவு கொஞ்சம் பாவன் நடுவில் வா சொல்லு. இப்போ ஏன் இந்த கூலி படம் உனக்கு பிடிக்கல? கூலி படம் பிடிக்கல அதில் வந்து கணக்கு பிளவுட் தாங்க. ஓகே, என்னென்ன அவ வந்து என்னன்னா அவ வந்து இவர் யாரு நடிச்ச ரஜினி கட்டி போட்டு வச்சிருக்காரு. அது கிடையாது. அவ கலர் இது சார் வர சொன்ன வாங்க பிரதிகாசனை கூட்டிட்டு போற சீன் என்ன அது வந்து கடுமை லாஜிக் வந்து இல்லாத மாதிரி இருந்தேன்னு. அப்ப படம் பாக்குறவங்க எல்லாம் மூளையை கழட்டி வச்சேன் படம் பார்க்கணும் என்ற அளவுக்கு இருந்தது. இந்த படத்துல விடுற போல அந்த மூடெல்லாம் மனுஷன் கதை போல அது சரி. அப்படி என்ன அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படத்துல லாஜிக் கிலோ எவ்வளவு கேட்கிற அளவுக்கு இருந்தேன். ஜதோட ஒப்பீனியன் ஜது சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஆஸ்க் மிஸ்டர் கிஷோர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க கிஷோர் அண்ணா, அந்த படமே உங்களுக்கு பிடிக்கல பர்சனலி? உங்களுக்கு ஏன் பிடிக்கல? எனக்கு படம் நீங்க இது தப்புறமாய் கதையாது. நல்லா எடுத்திருக்கு அந்த படம். நல்லா தான் இருக்கு. சரி, குவாலிட்டியா இருக்கு படம். அப்புறம் என்ன கதை நல்லா அதுதான் என்ன கொஞ்சம் தான் லேக் அடிக்குது.
கையை கட்டினது காலை கட்டினதை தூக்கிட்டு அடுத்தது மத்தெல்லாம் வில்லன்ட கொஞ்சம் சீனை கட் பண்ணா படம் நல்ல தானே. இது வந்து ரெண்டு பக்கமுமே ஒரு இது இல்லாம போற மாதிரி இருக்கு. அங்களையும் விடக்கூடாது இங்களையும் விடக்கூடாதுன்னு சொல்லி போற மாதிரி இருக்கு, தப்பிக்கிற மாதிரி இருக்கு. அது படம் 2-3 இடத்த அந்த வியூல நீ பாக்கல போகும். அது படம் இப்ப என்ன சொல்ற லோகேஷ் படம் படம் அப்படிதான் இருக்கும். அதுல சில சீன் பிள்ளையா வருது. ஆனா நம்ம என்ன செய்யறேன் 100ல 100 நல்லா இருக்குமா இல்லையே 10% அந்த படத்துல பிள்ளைகள் இருக்குதான் கதை ரசிகர்கள் தேவையில்லை. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இருந்தாலும் அவர் ஒரு முன்னணி டைரக்டர், பெரிய இடத்துல இருக்க ஒரு டைரக்டர். அவர் இப்படி ஒரு லாஜிக் மிஸ்டேக் வந்து அவதாரில லாஜிக் மிஸ்டேக் இல்லையா அது சொல்றேன் இல்லையா கண்டுபிடிக்கல. இதுல கண்டுபிடிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆனா அது அவர் கையை கட்டி போட்டு வீடியோ எடுத்து மோத கட்டி போட்டு திரு வாங்க என்னோட அதுவும் தான். இப்ப அமீர் கான் கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மாவே வீணடிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டர், அவரை கொண்டு வந்த படத்துக்கு அதுல அவன் பாரசீன் இல்லாட்டியும் அவன் அந்த பீடி அடிக்கிற சீன் அமெரிக்கான கூப்பிட்டு பீடி அடிச்சு விஷயம் அதை கூப்பிட்டு அடிப்பான். அமெரிக்கா பீடி அடிச்சு இது அமீர் கான் தாக்கப்பட்டார், மறைமுகமாக தாக்கப்பட்டார் என்றுதான் இதுல மொத்த கருத்துமே. எனக்கு மொத்தத்துல அந்த படத்தை கூலி படத்துல பிடிச்சிருந்தேன்னு சொன்னா அவர் அந்த பழைய போர்ஷன் என்ன அதுல வந்து அந்த பாட்டையும் பாட்டையும் சேர்த்து பை பண்ணக்குள்ள உண்மையாவே ஒரு அடிக்கிற மூமெண்ட் தான் எனக்கு இருந்தது. அந்த இன்டர்வல் சீன் எல்லாம் குப்பை. அதுல அப்படியே ஒரு மொக்க இன்டர்வல் பார்த்து இல்ல சொல்லலாம். இருந்தாலுமே கடைசி நான் சொல்றேன் கடைசியில வருவாரு அந்த அடிச்சு வெளுத்துட்டு வருவாரு. அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது உண்மையாவே அந்த படம். அந்த பவர் ஹவுஸ் பாட்டியாச்சும் ஃபுல்லாவே போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமென்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த படத்துல நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் கூட பாக்குற மாதிரி தான் அந்த படம் இருந்தது. அவ்வளவு மோசமா இல்ல, உண்மைக்கு மோசம்ன்றதுக்கு இல்ல. ஓகே அதுக்கு லோகேஷ் போட்டு அந்த படம் ஆவரேஜும் இல்ல, அதுவே படம் என்றாலே என்னன்னு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல படத்துல அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கிஷோரனா தான் இருக்கு. அடுத்த ஜது கொண்டு மேரியா சும்மா வந்து சொல்லுவா நம்பிடாதீங்க. எப்ப பாருங்க நான் ஒன்றை கிளப்பி விட்டு போயிடுவான். தியேட்டருக்கு பக்கத்துல வந்துட்டோம். ஃபர்ஸ்டா வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். அதாவது இப்போ போகிற டைம் வந்து 10 ஆகிட்டேனே 10 கிட்ட ஆகிட்டு 10:20 என்ன 10:20 கிட்ட ஆகிட்டு 10:30 ஷோ. இப்போ டிக்கெட் கிடைக்கும் போது இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு தானே ரிலீஸ் டேட். ஸோ நிறைய பேர் வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ அதை வந்து காணொலியை பாருங்கள். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தியேட்டருக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அதாவது ஆட்கள் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நாங்கள் வந்து இங்கே வந்து எங்களோட காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட்ஸை வந்து எடுக்கணும். வேறு தான் அந்த பார்க்கிங்கில் நிற்கிற அங்கிள் வேறு வாருங்க இறங்கின வண்டி சத்தம் போடுவார். ஃபஸ்ட்டாக வந்து டிக்கெட் எடுப்போம். 50 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் வந்து தியேட்டர்கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக டிக்கெட் தான் எடுக்கணும். எத்தனை டிக்கெட் எடுக்கிறோம்? 3. அவ்வளோ காசு அதில் போட்டுருந்தேன். அப்போ தான் ஆரம்பிங்க இல்லை சாரி அப்புறம் 3 டிக்கெட் தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். இந்த இருக்குது பாருங்கள் டிக்கெட்ஸ். இப்போ போப்புறம் அதுக்கு வந்து 500 ரூபான்னு நினைக்கிறேன். 500 ரூபாயடா எவ்வளோ சிங்கம் டிக்கெட்? அதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3180 50 ரூபாங்க கொடுத்து நீங்கள் 600 ரூபாய் டிக்கெட். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் ப்ரைஸ் வந்து 600 ரூபாய். முதலாவது ஷோன்றதால 600 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் படத்தை பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கண்ணே. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். நேற்று மக்களே நேற்று ஒரு 1000 ரூபா காசை வந்து தொலைச்சிவிட்டேன். அது வந்து உண்மையாகவே ஒரு கவலையாக தானே இருந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயில் கைதிகள் மாதிரி போயிட்டுருக்கோம். என்ன அது ஜெயில் கைதியாது நீ? ஜெயில் எங்கேயோ இடிக்குது பூச்சி. ஸோ வாங்க இதான் தியேட்டர் சைட். ஸோ மக்களே நாங்கள்
தியேட்டருக்குள்ள வந்தாச்சு. இதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு அதை இப்போ சரியா நாங்கள் இந்த மதராசி படத்தை பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். என்னடா மூவெல்லாம் சோர்ந்து போயிருக்கேன்னு பார்ப்பீங்க. அந்த கதையையும் சொல்ல முதல் வந்து நம்மளோட கிஷோர் அண்ணாட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு படம் அப்படி பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா? கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. என்னங்க எத்தனை 6 கொடுக்கலாம். அப்படி ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதராசி படத்துக்கு போயிட்டு மென்டலாகி வந்து அமைச்சேன். எனக்கு படம் ஒரு துளி கூட எனக்கு பிடிக்கல. ஒரு 10க்கு 5 தான் கொடுக்கலாம். உண்மையிலே சொல்ல போனால் ஸ்க்ரீன் பிளேலாம் அப்படி மொக்கையாக இருந்தது. படம் பிடிக்கல எனக்கு பர்சனலி. இந்த படம் வந்து எனக்கு கனெக்டுமா இல்லை, ஒர்க் ஆகல. படம் நீங்களும் குளறணும். நீங்க அங்க இருந்து சீட்ல இருந்து குளறிட்டு இருக்காரு வேறு படம் பிடிக்கலன்னு சொல்லி. சத்தியமா மக்களே படம் அவ்வளவு நல்லாவே இல்லை. அவ்வளவு பில்டப் கொடுத்து இந்த படம் வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. இப்போ எப்படி இதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் கால் பண்ணிட்டு நாங்கள் ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்து டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். இங்கே ஆனால் லேட்டாக தான் வந்தாங்க. அந்தளவு ஆக்களும் இல்லை. எங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 9 மணிக்கு டிக்கெட் எடுத்து பார்க்கணும் என்று சொல்லி அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பில் வந்து இப்படி ஒரு மொக்கம் வாங்கிட்டு போவோம்ட்டு கூட வந்து நினைச்சு கூட நாக்கல. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து சிவாதின்னு ஒரு மென்டல் பேஷண்ட், அவருக்கு மென்டல் ஆயிடுச்சு தெரியல. ஆனா எங்களுக்கு சிவாதியின் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஒரு 90 இதுல என்னன்னா சிவாதியின் இந்த படத்துக்கு வந்து ஓகே சொல்லி காண்டு பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில உங்களுக்கு நல்ல மாஸ் ஃபைட் இருக்கு. அதுக்காக இந்த படத்துக்கு அப்படின்ட்டே சொல்லிக்காரு போல. அதுக்காக வேண்டி இந்த படத்துல வந்து ஓகே பண்ணி எல்லாத்துக்கும் பிஜிஎம் போட்டு வச்சிருக்கேன். அந்த மியூசிக் வந்து அவ்வளவு நல்லாவே இல்லை உண்மைக்கும். டாக்டர் படத்துல இருந்து அந்த சவுண்ட் எல்லாம் போட்டு கலந்து அடிச்ச மாதிரி ஒரு கலவையா தான் இருந்தது. சொல்ல போனா அவ்வளவு இதா இல்லை. என்ன இல்ல நல்லா இல்ல. எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் ரிவ்யூஸ் வந்து என்ன வாங்கிட்டோம்னா மியூசிக் நல்லா இருக்கு. அந்த படத்தை முட்டு கொடுக்க வருவாங்க. முட்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ண வருவாங்க. ஆனா உண்மைக்கு போடுற இடம் போடணும். படம் ஃபுல்லா பிஜிஎம் போடலாம். ஃபுல்லா பிஜிஎம் தான் இருக்கு. படம் தொடங்குனதுல இருந்து டைட்டில் கார்டுல இருந்தே ஃபுல்லா மியூசிக் தான். மியூசிக். அதுவும் படம் வந்து எந்த விதத்துலயும் வந்து இன்ட்ரெஸ்டா இல்லை. நல்லா சரசரண்டு போற மாதிரி அந்த விறுவிறுப்பா அப்படி போற மாதிரியே இல்லை. ஆனா இது கதை நல்ல கதை தான். ஒழுங்கா எடுத்திருந்தோம். கதை ஓகே. கதையா பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கன் கல்ச்சர் வரக்கூடாது, அப்படி வந்தா பிரச்சனை ஆகும்ன்றதுதான் மெயின் கதை. அந்த ஓகே கதையா பார்க்கக்குள்ள ஓகே. இதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து நல்லாவே இல்லை. சண்டை இன்னும் கொஞ்சம் ரியலா எடுத்துருக்காங்க. அந்த துப்பாக்கி கத்திரி எல்லாம் ரியலா இருக்கு சண்டை. சரி, ஒரு கண்டினியூட்டி இல்லை சண்டை. அதுல என்னன்னு சொன்னா வடிவேல் ஒரு படத்துல மாலை அப்படித்தான் சிவார்த்தியன் ஒரு வைஃப் மாலத்தியன்னு அவட பேர் மாலத்தின்னு சொல்லி காதை கலட்டி விட்டாரு. அதுபோல இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காது ஒயின்னு போன தருணம் என்ன பாத்தீங்கன்னா மாலதி அதுக்கப்புறம் ரகு 2 பேரையும் கேட்டாலே சரி அவன் ரகுன்றதும் மாலதின்றதும் ஐயோ ஒரே பாடாப்படுத்தி விட்டாங்க. கடைசியில வந்து ஒரு மாதிரி பார்த்து வந்துட்டோம். இந்த படத்துக்கு வந்து நான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அதாவது நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 9/5 வந்து இந்த படத்துக்கு நான் வந்து கொடுக்குறேன். அதாவது இப்போ இந்த படத்துக்கு உன்னோட பாயிண்ட் எத்தனை கொடுக்குறா? 5 கொடுக்கலாம். 5 என்ன? ஓகே. சிஎம் நீங்க எத்தனை கொடுக்கீங்க? 6-7 கொடுக்கலாம். 6 to 7. அதாவது பக்கத்தையும் தாக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டிய ஒரு 6 to 7 கொடுக்குறாரு. பட் நான் அப்படி இல்லை. நான் உண்மையா அதாவது எனக்கு பர்சனலி எப்படி ஃபீல் ஆச்சோ அதை தான் நான் சொல்றேன். இந்த படத்துல 6 to 7 கொடுக்கலாம். இல்ல அந்த அளவுக்கு இல்லை, நல்லாவே இல்லை. எனக்கு அப்புறம் போரிங்கா இருந்தது. அது முருகதாஸ் டைரக்ஷன்ல ஒரு ஒஸ்டான படம் சொல்லணும். அவர் நிறைய முக படம் அதுல இது ஒரு ஒஸ்ட் தான். இதுவும் ஒரு ஒஸ்டான படம். எனக்கு வந்து பிடிக்கல, ஜாதவுக்கும் பிடிக்கலையாம். அதே மாதிரி கிஷோர் நான் 6 to 7 கொடுத்துக்காரு. ஓகே மக்களே, நீங்களும் இந்த மதராசி படம் பார்க்குற ஐடியா இருந்தா போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போறோம். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானை ஒன்று போடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த ரிவ்யூவை, அதாவது இந்த படம் பார்க்க போகிறது ஒரு விளாகாக எடுக்கலாம்ன்றதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். நான் இதில் ஒன்றுமே இருந்திருக்கா, பெருசாக எதுவுமே காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. இது ஒரு சும்மா ஒரு ஃபன்னாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பாருங்க என்ன. ஓகே, பாய்.